ஹாய், ஹலோ! வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஆப்ஷன்ஸ் மாஸ்டர் கைட். இங்க இருக்க இந்த 4 கிரீன் கலர் லைன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, நேத்தைய மார்க்கெட்டுக்கு நம்ம மார்க்கெட் தொடங்குறதுக்கு முன்னாடி குடுத்திருந்த லெவல்ஸ். அந்த லெவல்ஸ் எப்படி ஒர்க் அவுட் ஆயிருந்திருக்கு? லெவல்ஸ தாண்டி நாம சொல்லியிருந்த விஷயங்கள்லாம் வேலை செஞ்சிருக்கா? இல்லையா? அப்படின்றத செக் பண்ணி பார்ப்போம். மார்க்கெட் பார்த்தீங்கன்னா, ஓப்பன் பிரைஸ் நமக்கு 25,897 அங்க ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ப்ரீவியஸ் டே ஹைக்கும் மேல குளோஸ்ல இருந்து கிட்டத்தட்ட 100 பாயிண்ட் கேப் அப்ல ஓப்பன் பண்ணியாச்சு. ஓகேங்களா? ஓப்பன் பண்ணி, ஓப்பன் பண்ண இடத்துல இருந்து ஓப்பன் ஈக்குவல் டு லோ ஓப்பன் ஈக்குவல் டு ஹை கிட்டத்தட்ட ஓப்பன் பிரைஸ்க்கு மேல ஒரு 2, 3 பாயிண்ட் தான் போயிருக்கான். அங்க இருந்து நல்ல ஒரு ஃபால் கரெக்டா எது வரையும் வந்திருக்கு அப்படின்னா, நாம குடுத்திருந்த S1 அந்த ஏரியா வரையும் வந்திருக்காங்க. வந்துட்டு அந்த இடத்துல ஒரு சின்ன சைட்வேஸ் அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, எக்ஸாக்ட்டா ப்ரீவியஸ் டே ஹை அந்த ஏரியால ஒரு ரிஜெக்ஷன். நல்ல திரும்ப கண்டினியூ ஃபால். நாம என்ன சொல்லியிருந்தோம்னா, மார்க்கெட் 800 25,800 அதுக்கு மேலேயே சஸ்டெயின் ஆகும்போது தான், தொடர்ந்து மேல போகக்கூடிய வாய்ப்பு அப்படின்றது சொல்லியிருந்தோம். இந்த இடத்துல ஓப்பன் ஹை ஓப்பனுக்கும் ஹைக்கும் 2 பாயிண்ட் தான் டிஃபரெண்ட் அப்படின்னா, ஒரு நாளோட ஆவரேஜ் மூவ்மெண்ட்ட கவர் பண்றதுக்கு ஓப்பனுக்கு கீழ தான் வந்தாகணும் அப்படின்றது தெளிவாவே உங்களுக்கு அந்த இடத்துல தெரிஞ்சிருச்சு. வேற சில விஷயங்கள் நீங்க 800க்கு மேல இருந்தா என்ன நடக்க வாய்ப்பு? 800க்கு கீழ இருந்தா என்ன நடக்க வாய்ப்பு? அதாவது 800க்கு மேல இருக்கணும் அப்படின்னா, பிரீமியத்துல என்ன மாரி ட்ரேட் ஆகணும்? இந்த மாரி விஷயங்கள்லாம் நீங்க சேர்த்து அனலைஸ் பண்ணீங்க அப்படின்னா, ட்ரெண்டுக்கு ஆப்போசிட்டா எப்பயும் ட்ரேட் பண்றத தவிர்த்தரலாம். அதாவது இந்த இடத்துலலாம் ஒரு கால் ஆப்ஷன் எடுத்து ப்ராஃபிட் பண்ணவங்க இருக்க தான் செய்வாங்க. இங்க எடுத்திருக்கலாம், இல்ல இங்க எடுத்திருக்கலாம், இல்ல இங்க எடுத்திருக்கலாம், இல்ல கடைசி நேரத்துல இந்த இடத்துல கூட எடுத்து ப்ராஃபிட் அப்படின்றத பண்ணியிருந்திருக்கலாம். ஆனா, நீங்க கன்சிஸ்டன்ட்டா ரெகுலரா ப்ராஃபிட் பண்ணணும் அப்படின்னா, ட்ரெண்ட் கூட டிராவல் பண்றது தான் முக்கியம். மார்க்கெட்ட பொறுத்தவரையும் எல்லா டைமும் நீங்க ட்ரெண்டுக்கு ஆப்போசிட்ல ட்ரேட் பண்ணி சக்சஸ் பண்ண முடியாது. ஆனா ட்ரெண்ட் கூடவே நீங்க டிராவல் பண்ணும்போது உங்களோட வின்னிங் ப்ராபபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகும். ஸோ ஒரு ட்ரெண்ட் என்ன அப்படின்றத கிளியரா புரிஞ்சுக்கணுங்க. நாமளுமே என்ன எதிர்பார்த்தோம்? நேத்து பார்த்தீங்க அப்படின்னா, லோல இருந்து கிட்டத்தட்ட 300 பாயிண்ட் ரெக்கவரி நேத்தைய மார்க்கெட். தொடர்ந்து அப்போ மேல போகக்கூடிய வாய்ப்பு 950 அந்த ரேஞ்சில க்ளோஸ் பண்ணக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்றத தான் எதிர்பார்த்திருந்தோம். ஆனா ஓப்பன் ஹை அந்த ஏரியால குடுத்துட்டு, தொடர்ந்து ஒரு டவுன் சைட் மூவ்மெண்ட். ஓகே. மார்க்கெட்ட எப்படி கவனிக்கணும்? மார்க்கெட் ஒரு லெவல் டூ லெவல் தான் எப்பவுமே ட்ரேட் ஆகும். அந்த லெவல்ஸ நாம எப்படி எடுக்கணும்? அந்த லெவல்ஸ எப்படி லைவ் மார்க்கெட்ல வாட்ச் பண்ணணும்? மார்க்கெட்ட எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும்? அப்படின்றதெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணுங்க. பை, செல் எப்ப வேணாலும் உங்களால பண்ணிக்க முடியும். அந்த பை, செல் பண்றதுல உங்களுக்கு ப்ராஃபிட் வரணும் அப்படின்னா, மார்க்கெட்ட நீங்க முதல்ல புரிஞ்சுக்கணும். மார்க்கெட்ட கத்துக்கோங்க. கத்துக்கிட்டு ட்ரேட் பண்ணுங்க. கத்துக்கிட்டு ட்ரேட் பண்ணீங்கன்னா, என்னைக்கு வேணாலும் அந்த ப்ராஃபிட்ட உங்களால மேக் பண்ணிக்க முடியும். மார்க்கெட் அப்படின்றது ஒரே நாள்ல முடிய போறது கிடையாது. மார்க்கெட் இங்கே தான் இருக்க போகுது. மார்க்கெட்ல இருந்து நாம காணாம போகணும். காணாம போகாம இருக்கணும் அப்படின்னா, காணாம போகாம இருக்கணும் அப்படின்னா, மார்க்கெட்ட புரிஞ்சுக்கணும். ஆப்ஷன்ஸ் மார்க்கெட் எப்படி ரன் ஆகுது அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. இந்த ஆப்ஷன் செயின் ஒரு அல்காரிதம். அதை ஏத்துக்கோங்க. அந்த ஒரு விஷயத்தை ஏத்துக்கிட்டு அதோட பார்வையில பார்த்தீங்க அப்படின்னா தான், மார்க்கெட் என்ன சொல்ல வருது அப்படின்றது உங்களால தெளிவா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். சரிங்களா? ஒவ்வொரு எக்ஸ்பைரி டே அன்னைக்கு ஆப்ஷன்ஸோட பிரீமியம் எப்படி செட்டில் ஆகுது, ஸ்பாட்டை எங்க எப்படி க்ளோஸ் பண்றாங்க, கடைசியில எங்க நம்ம ஒரு நீங்க 1 மினிட் கேண்டில், 2 மினிட் கேண்டில், 3 மினிட்ஸ் கேண்டில், 5 மினிட்ஸ் கேண்டில் எதை போட்டீங்க அப்படின்னாலும், அந்த கேண்டில் எங்க முடிஞ்சிருக்கு, ஆனா மார்க்கெட்டோட க்ளோசிங் பிரைஸ் அப்படின்றத எங்க குடுக்குறாங்க இப்படின்றதெல்லாம் செக் பண்ணுங்க. செக் பண்ணீங்க அப்படின்னா, இந்த ஆப்ஷன் செயின் எக்ஸ்பைரி டேல எப்படி மேட்சிங் நடக்குது அப்படின்றது புரியும். அதே நேரத்துல ஒவ்வொரு நாளும் அந்த மேட்சிங் நடக்காம மார்க்கெட்ட அடுத்த லெவல் எடுத்துட்டு போக முடியாது அப்படின்றதையும் உங்களால புரிஞ்சுக்க முடியும். ஓகேவா? சரி. நம்ம இப்ப இதெல்லாம் ரிமூவ் பண்ணியாச்சு. இன்னைக்கு உண்டான லெவல்ஸ் என்ன அப்படின்றத பார்ப்போம். ஓகே.
இன்னைக்கு உண்டான லெவல்ஸ் மார்க் பண்ணியாச்சு. என்ன அப்படின்னா 25,904, 25,826, 25,672, 25,595. இதுதான் நம்ம இன்னைக்கு உண்டான லெவல்ஸாக எடுத்திருக்கோம். இந்த லெவல்ஸை தாண்டி ப்ரீமியம் அப்படின்றது 850 இந்த ஸ்ட்ரைக்குக்கு மேல இருந்து ப்ரீமியம் சப்போர்ட் அப்படின்றது கிடைச்சது அப்படின்னா நல்ல ஒரு அப்சைட் மூவ்மெண்ட் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு கிரியேட் ஆகும். அதை தாண்டி மார்க்கெட் ப்ரீவியஸ் டே க்ளோஸ் ப்ரைஸ் நமக்கு 25,732 அங்க க்ளோஸ் ஆயிருக்கான். ஒரு 710 அப்படின்னு வச்சுக்கலாம். 25,710 அப்படின்னு வச்சுக்கோங்க. இந்த பிரைஸ்க்கு மேல இருக்கிறதும் மேல போகக்கூடிய வாய்ப்பு தான். இதுக்கு மேல இருந்து 850க்கு மேல இருக்கும் போது நல்ல ஒரு அப்சைட் மூவ்மெண்ட் அப்படின்றத கிரியேட் பண்றதுக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். இதே நேரத்துல 700 இந்த ஸ்ட்ரைக்குக்கு கீழே இருக்கு, 700 புட்ட ஐட்டமா வைக்க முற்படுறாங்க அப்படின்னா இந்த ப்ரீவியஸ் டே லோ வரையும் வரதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு. இங்க இருந்து ஒரு 100 பாயிண்ட் இறங்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ப்ரீவியஸ் டே லோவையும் பிரேக் பண்றாங்க அப்படின்னும் போது திரும்ப நமக்கு முந்திர நாளோட லோ அந்த ஏரியா 470 பக்கத்துல இருக்கிற அந்த ஏரியா ஒரு சப்போர்ட்டா செயல்படக்கூடிய வாய்ப்பு கிரியேட் ஆகும். என்ன நடக்குது அப்படின்றத வாட்ச் பண்ணுங்க. நாம இங்க கொடுக்குற லெவல்ஸ் எதுவுமே பை செல் பண்ணக்கூடிய ரெக்கமெண்டேஷன் லெவல்ஸ் கிடையாது. இங்க நாம சொல்ற விஷயங்களை நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. இதை புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க. சரிங்களா? ஓகே, வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் பண்றவங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ, பாய்.